நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு இருந்ததே நினச்சி பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க ரோட்டில். அப்போ யாரோ பின்னாடி 2 பேர் நம்ம ஹீரோயின் பின்னாடி வராங்களா. நம்ம ஹீரோயினா உடனே இது ஒன்றும் ஆவி நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க 2 பேர் வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சது. அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோடைய என்ட்ரி. ஸோ வந்து பயங்கரமாக அடித்து போட்டு நல்லா பரவாயில்ல அழகாக ஸ்டைலாக சண்டை போடுறாப்புல. ஸோ அடித்து போட்டுட்டு இவங்க தான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா இந்த 2 பேரும் வந்து அந்த சூனியக்கார பாட்டி இருந்ததில் அவங்களுடைய ஆளு போல் இருக்குது. ஸோ இந்த சூனியக்கார பாட்டி வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்து பேசுது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆவிகள்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் அவங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து உங்ககிட்ட நிறைவேற்ற சொல்லி கேட்குறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. மீன்வாயில் இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவருடைய கையே வச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோவோடைய சின்ன வயசு லவர் ஆவி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூனியக்கார பாட்டி நம்ம ஹீரோயினை நல்லா பயமுத்தி விட்டுட்டுருக்கு. இங்கே நின்றுக்கிட்டு உன்னை வந்து வெளிச்சு அந்த இருள் மூடிரும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ளாட்டில் வந்து 2 குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு குட்டி பையனுடைய பால் வந்து கீழே விழுந்து அந்த பால் உருண்டு போய் இன்னொரு பையன் கிட்ட வந்து நிற்குது. அந்த பையன் வந்து அந்த குட்டி பையனை கை நீட்டி கூப்பிட்றான். 2 பேரில் ஒரு குட்டி பையன் எஞ்சி போயிடுறான். போயிட்டு பார்த்தா அங்கே இன்னொரு பையன் அவனை தேடிட்டே போகிறான்.